சிந்து பைரவி நியூப்ரமும் ஆறுமுகத்துக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னபூரணி பைரவி கிட்ட இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் நடந்துக்கணும், தேவையில்லாத இன்னொரு டைம் பைரவி அடிக்கிறதும் திட்டுறதுமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் அவங்களை சும்மா விட மாட்டேன். ஆறுமுகம் அம்மா நான் உங்கள்கிட்ட பேசுறதவே விட்டு வேணுவாங்க. அம்மா என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, பின்ன வேற என்னடா சொல்லணும்னு பார்க்குறேன். நானும் ஒவ்வொரு முறையாக சொல்கிறேன் பைரவி கிட்ட இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோன்ட்டு, ஆனால் எதை பற்றியும் கேட்காத நீ என்னடனா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்றாங்க. இங்கே பார் இதெல்லாம் சரியில்லடா ஆறுமுகன்றாங்க. உனக்குன்னு ஒரு பொண்ணு வந்துட்டு அவள் கூட எப்படி இருக்கணுமோ அப்படி இரு, அவளை சந்தோஷமாக பார்த்துக்கோ, அதை விட்டுட்டு அவளை சந்தோஷமா பார்த்துக்காத, நீ அவளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துற, அதெல்லாம் பைரவிக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதனால அம்மா பேச்சை கேட்டு இனியாச்சும் ஒழுங்கா அவளை பார்த்துக்கோ. சரி ஓகேமான்றாங்க. என்னாச்சு அம்மா வேற இப்படி சொல்றாங்க, அது இல்லாத அந்த பைரவி வீட்டை விட்டு போறேன்ட்டு இப்போ எதுவுமே பேசாத இந்த வீட்டில் இருக்காளே, என்னமா இருக்கும் ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு ஆறுமுகம் ரொம்ப குழப்பமா இருந்துட்டு இருக்காங்க. அப்புறமா ரொம்ப கேரிங்கா பார்த்துக்கிறாங்க. எனக்கு பெரிய விஷயம்லாம் இல்லைம்மா, நீ இந்த அளவுக்கு கேரிங்கா பார்த்துக்கிறன்ற மாதிரி அன்னபூரணி சொல்றாங்க. அத்தை நான் அந்த வீட்டில் இருக்கணும்னா அப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும், என்ன கேட்கணும், உடம்பு நல்லா பார்த்துக்கணும், நான் கொடுக்குற சாப்பாடு டேப்லெட்டு நீங்கள் சாப்பிடணும், எனக்கு ஏதாச்சும் பெரிய பிரச்சனை இருக்கா என்ன அப்படின்றாங்க. ஏன் அத்தை இப்படி கேட்குறீங்க, இல்லை நீ எந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறியா அதனால தான்றாங்க. பிரச்சனை இருக்கிறதுனால தான் டேப்லெட் கொடுக்குறியா, ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, டாக்டர் வந்து ஒரு கொஞ்ச நாள் இவங்களை இந்த டேப்லெட் எல்லாம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இப்போ பிரச்சனை இருக்கா அத்தை, அப்படி இல்லை நீங்கள் சொல்கிறத நான் கேட்டேன்ல, அப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்களா, சரி இப்போ என்ன நீ சொல்கிறத கேட்குறமா பைரவி, கேட்குறேன் அப்படின்றாங்க. இப்படி வாங்க வலிக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகுறாங்க. இதை பார்த்து சிந்துவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பைரவி அத்தை கிட்ட இந்த அளவுக்கு க்ளோஸாக ஹாப்பியாக பேசுறது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்ட்டு சிந்து சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய பேச சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.